இன்னைக்கு ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து எப்பவுமே கடையில வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது. அதே ஐஸ்கிரீமை ரொம்ப ஹெல்த்தியா வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மக்கானா எடுத்துக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற என்னென்ன நட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்களோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட், அடுத்து டேட்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கூட கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட்னஸ்க்காக, இல்லை இந்த ஸ்வீட்னஸே போதும் ரொம்ப இனிப்பு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு கப் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற அளவுக்கு நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றி இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க வந்து பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி ஒரு 1/2 hour, பால் வந்து நல்லா சூடா இருக்கணும். ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இந்த நம்ம ஊற வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா ஊறி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்க, கலரே நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நம்ம ஊற்றின பால் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் துருதுரா இருந்தா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால நல்லா பேஸ்டா அரைச்சி இந்த பக்குவத்துல எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதுல கூட கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொக்கோவா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்க்கல, எனக்கு இந்த ஃபிளேவரே போதும்னு சொல்லிட்டு நான் சேர்க்கல. வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வச்சு இந்த மாதிரி நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுல்ல மாத்தி இதுக்கு மேல வந்து அழகா நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சம்மர் சீசன்ல குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவும் நம்ம வீட்லயே இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேல வந்து நீங்க சாக்லேட் சிரப் ஊத்திக்கலாம். இல்ல எனக்கு அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, டுட்டி ஃப்ரூட்டி அது கூட நீங்க வந்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் வந்து இப்ப என் பையனுக்கு தான் இது வந்து ரெடி பண்ணி இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே சாப்பிட்றதுக்காக. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.